பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு வசனத்தை காண்பிச்சு தர விரும்புகிறேன். ஏசாயா 30 பின்பகுதியும் 21 உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது அப்படி சாயாத, வழி இதுவே, இதில் நடன்னு சொல்றதுக்கு உன் கண்கள் உன் மேய்ப்பரை காணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. உன் கண்கள் உன் மேய்ப்பர்களை காணும், உன் போதகர்களை காணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி அநேக விஷயங்களை நம்ம எப்படி என்ன டிசைட் பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம இடதுபுறம் வலதுபுறம் சாயிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்படி சாஞ்சு நம்ம அநேக விஷயங்களை விழுந்து போகிறோம், தோற்று போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீ டிசைட் பண்ண வேண்டியதை நான் சொல்லி தருவேன். நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது சாயாத, இந்த வழியை நட, இதை சூஸ் பண்ணுன்னு நான் உனக்கு சொல்லி தருவேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் நல்ல போதகர் நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்பாங்க. அப்போ ஏசப்பா இந்தந்த காரியங்களை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாலிபன் சொல்லுவான், நான் இது சிறு வயது முதலே பண்ணுறேன், நான் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, உனக்கு உலகத்தில் இருக்க காரியங்களை விட்டு நீ தரித்திரம் இருக்கக்கூட, அப்போ நீ நித்திய ஜீவனை பெறுவ அப்படின்னு. நான் இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, ஏசப்பா சொல்கிறாங்க, உலகத்தை நீ விட்டு என் வசனத்தை கைக்கொள். நம்மளும் அநேகர் வசனத்தை கைக்கொள்கிறோம், ஆனால் உலகம் நம்மகிட்ட இன்னும் அப்படியே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்குது. ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, நீ வசனத்தையும் உலகத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா நித்திய ஜீவனை உன்னால் அடைய முடியாது. நான் உனக்கு சொல்லித்தரேன், நித்திய ஜீவனை அடையணும்னா நீ உலகத்தை விட்டே ஆகணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எண்ணி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஒருத்தனை பகைக்கணும், ஒருத்தனை நேசிக்கணும். இன்னும் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உலகத்தை பகைச்சிட்டு நீ வசனத்தை நேசி, இந்த வழியில் நட, இதுதான் சத்தியம், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாத அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நித்திய ஜீவனை அடைகிறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன். இன்னும் ஏசப்பா சொன்னபடி உன் கண்கள் போதகர்களை காணும்னு சொன்னபடி ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு நித்திய ஜீவனை சொல்லித்தரபடி நான் உன் சபையில் மேய்ப்பர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க உன்னை அதில் நடத்துவாங்க. நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் என் வார்த்தைகளை கேளு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளின்படி ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். ஆமென்.